பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணன் தளபதி அவர்களை வாழ்த்தி வணங்குகிறோம். மேற்கு பகுதி சார்பாக இந்த கல்லுக்குட்டை வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த அடிப்படை வசதிகள்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கிறோம். 1000 தெருவிளக்குகள் அமைச்சு கொடுத்தோம். 2001 2006 இருந்து அப்ப இருந்த திமுக ஆட்சியில தான் இந்த கல்லுக்குட்டிக்கு கரண்டே கொடுத்தோம். இப்போ இருக்கிற புதுதா இங்க வாடகை வந்திருக்கீங்களோ புதுசா இடம் வாங்கிறது சில பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. கரண்டே இல்லாத ஒரு இடத்தை யோசித்து பாரு. கரண்டே இருக்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் மின்சாரமே இல்லாத ஒரு இடம். அது மட்டும் இல்ல எப்போ வேணாலும் காலி பண்றாங்க, காலி பண்ற பயத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மக்கள். அதுதான் அந்த கல்லுக்குட்டை மக்கள். அந்த பயத்தை போக்கி 2001 2006 திமுக ஆட்சியில தாயுள்ளத்தோடு இப்போது நம்முடைய தமிழக முதல்வராக இருக்கின்ற துணை முதல்வராக அப்ப இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் அவருடைய ஏற்பாட்டிலே நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வர் அமைச்சராக இருக்கும்போது அவர்கிட்ட போய் பேசி ஆற்காட்டுக்கிடம் உத்தரவு வாங்கி அதான் ஒரு கட்டத்தை அவர் காலிலே ஊந்துட்டோம். ஏன்னா இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சொந்தமான இடம், அது கரண்ட் கொடுக்க முடியாது அதிகாரிகள் சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் அண்ணன் அப்ப மாண்புமிகு அமைச்சர் தாம் அன்பேஸ்வரர் தான் அமைச்சராக இருந்தார். ஆனா 10,000 பேர் இப்ப 13,000 குடும்பம் ஆகி போச்சு. 10,000 அதான் குடும்பம் கரண்டே இல்லாத இருக்கிறாங்கன்னு எப்படியாவது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு காலில் வந்துட்டேன். உன் வீட்டுக்கோ உன் பிரச்சனைக்கோ வந்த பொதுமக்களுக்காக வரும்னு சொல்லிட்டு அப்புறம் அதிகாரிகளை கூப்பிட்டு இன்டர்பிரேட் பாண்டு வாங்கிக்கணும். சட்டத்தில் ஓட்டத்தை அதாவது ஓட்டையை வந்து ஆர்பிஐ கொள்ளாடிக்கு தான் சட்டத்தில் ஓட்டையை கண்டுபிடிப்பான். ஆனா திமுக மக்களுக்கு வந்து நல்லது பண்றதுக்கு சட்டத்தில் ஓட்டையை கண்டுபிடிச்சு இன்டர்பிரேட் பாண்டு வாங்கி ஒவ்வொருத்தர் தனித்தனியா மின்சாரம் வாங்கணும். இதை வந்து சொல்லிக்கிட்டே போலாம். இப்போ அது முக்கியம் இல்லை. 1000 விளக்கு இப்ப நம்ம திமுக ஆட்சி வந்த பிறகுதான் 1000 தெரு விளக்குகள் போட்டு கல்லுக்குட்டியே ஜொலிக்குது. இந்த தெருல அந்த தெரு போக முடியாது. சந்தி எங்க இருக்குது, தெரு எங்க இருக்குதுன்னே தெரியாது. அந்த நிலையை நீக்கி ஆட்சி திமுக ஆட்சி. அது மட்டும் இல்ல, நம்ம தம்பிங்க எல்லாம் சொன்னாங்க, கழகத்து எல்லாம் பேசினாங்க. இதுக்கு முன்னாடி தண்ணி வந்தா நானே கட்டுமரத்துல வந்தாங்க சாப்பாடு போடுங்க. திருவள்ளூர் நகர்ல கல்லுக்கு அப்ப வந்து கட்டுமரம் ஒன்று எடுத்துன்னு வந்து கட்டுமரத்திலே போய் தான் சாப்பாடு போடும் எல்லாரும். ஆனா இப்போது திமுக ஆட்சி வந்த பிறகு 40 கோடி செலவிலே மழைநீர் வடிகால் கட்டி ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. மழை பெய்து 2 மணி நேரத்தில் தண்ணியே எல்லாம் போகுது. இதுக்கு யாருக்கு நன்றி சொல்ல நீங்க? அன்பு தளபதியார் தமிழக முதல்வர் அவர் இருக்கிறதுனால தான் ஏதோ நான் மட்டுமா சாதிச்சிட்டேன். எனக்கு உடன் இருக்கிற சோழன் சட்டமன்ற உறுப்பினர் எப்போது தொகுதி பக்கம் நம்முடைய பகுதிக்காக வர சொன்னால் உடனே புறப்பட்டு என்னோட வரக்கூடியவர். அதே மாதிரி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்ச்சி தங்க பாண்டியன் எப்ப நான் கூப்பிட்டாலும் உடனே வந்து புறப்பட்டு வந்து மந்திரியை பார்க்கறதா இல்ல அதிகாரியை பார்க்கறதா. எம்எல்ஏ எம்பியோட மட்டும் இல்ல எங்கள் கோரிக்கையெல்லாம் வந்து தமிழக முதல்வர் கொண்டு சென்றவர் நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். அவர் தான் தமிழக முதல்வருடன் பேசி இந்த 40 கோடியை மழைநீர் வடிகாலுக்கு பெற்று தந்தவர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அவருக்கு கல்லுக்குட்டை பகுதி சார்பாக உங்கள் சார்பாகவும் சோழங்கள் மேற்கு பகுதி சார்பாகவும் அவர் இருக்கும் திசை நோக்கி வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால தான் சாதிக்க முடியுது. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? தமிழக முதல்வர் தான். இங்க ஒரு சில பேர் விஜய் கட்சியில் இருக்கிறாங்க. விஜய்க்கும் இந்த கல்லுக்குட்டிக்கு என்னடா சம்பந்தம்? என்ன பண்ணாங்க? சமீபத்தில் ஒண்ணு பண்ணாங்க. மழை நீர் வந்தது, வெள்ளம் வந்தது. தளபதி என்ன பண்ணாரு? உடனே கிளம்பி விழுப்புரம் போயிட்டாரு. அங்க போயிட்டு ஜனங்களோட மக்களோட மக்களாக இருந்து கஷ்டத்தை பார்த்து அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு உடனே தண்ணியை வெளியேற்று உடனே நிவாரண பொருட்களை வழங்கினாரு தமிழக முதல்வர். நம்மால் என்ன பண்ண தெரியுமா? விஜய அங்க இருந்து ஒரு 10 பேரை கூட்டு வரான்ட்டான் வீட்டுக்கு. டேய் வெள்ள நிவாரணம் எங்க கொடுப்பீங்க? வீட்டுல வச்சு 10 பேர் கொடுப்பீங்களா? அயோக்கியத்தனம் பண்ணி கொண்டிருக்கிற அவன் பின்னாடி போறான். அவன் பண்றது தப்பு இல்லை. அவன் வந்து 100-150 கோடி வாங்கினு சினிமாவில நடிப்பான். நம்ம என்ன பண்றோம்? எல்லாம் கிளம்பி நம்ம பணம் அவன் அதாவது அந்த நடிகர் திரையிட்ட தியேட்டருக்கு போய் காசு கொடுத்து தான் அவர் படத்தை பார்ப்போம். அதே மாதிரி வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களும் காசு கொடுத்து பஸ் ஏறி இல்ல கார்ல வந்து வீட்டுக்கு வந்து நிவாரணம் வாங்கி போங்கன்ற அவன் செய்யறது தப்பே இல்ல. அவன் நடிகராக தான் செய்யும். அவன் பின்னாடி போறான் பாரு முட்டா பசங்க கொஞ்சம் பேர் இருக்கிறான். அதனால வந்து இதெல்லாம் எடுபடாதுங்க. தமிழ்நாட்டுல இதெல்லாம் எத்தனையோ சிவாஜி கணேசன் ஒரு நடிகர் பார்க்க முடியுமா? நீங்க
அப்படியே நின்று அப்படியே அழுவார், அப்படியே சிரிப்பார். திருவிளையாடல பாத்தீங்கன்னா அந்த படத்தை அப்படியே அந்த தவில் வாதிக்கிற மாதிரியும் நாதசுரம் வாசிக்கிற மாதிரி பாடுற மாதிரி நவரச நாயகன் சிவாஜி கணேசன். நான் சிவாஜி கணேசன் ரசிக்கிறேன். ஆனா அந்த சிவாஜிய கட்சி ஆரம்பிச்சு தொகுதியில டெபாசிட் போய் கட்சி போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வாங்க. டி ராஜேந்திரன், பாக்கியராஜ், எம்ஜிஆர் அவர்கள் என்னுடைய கலை வாரிசு பாக்கியராஜ் தான் அறிவிச்சார். அங்கே அவ்வளவுதான் பாக்கியராஜ் அடுத்த முதல்வர் நாங்க.